ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா த பாய் ஹூ க்ரைட் உல்ஃப். சின்ன வயசில் புலியுறுதுன்னு ஒரு கதை கேட்டுருவோம் இல்லையா, அதே கதை தான் இங்கேயும். ஆனால் என்ன, புலிக்கு பதிலாக இங்கே ஒரு ஓனாயை சேர்த்துக்கிறாங்க. ஸோ வாங்க இது என்ன கதைன்னு பார்ப்போம். There once was a boy who grew bored while watching over the village sheep. He wanted to make things more exciting. So he yelled out that he saw a wolf chasing the sheep. All the villagers came running to drive the wolf away. However, they saw no wolf. The boy was amused, but the villagers were not. ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோம். இப்போது தனித்தனியாக பிரித்து என்னென்ன மீனிங்கிறத பார்ப்போம். There once was a boy, அதாவது ஒரு ஊரில் ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் there once was a boy who grew bored while watching over the village sheep. அதாவது இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்க வெப் தான் வரும். அதை பற்றி நம்ம ரொம்ப ஒன்றும் டீட்டெயில்டாக பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு இந்த கதையை மட்டும் என்னென்னு பார்ப்போம். There once was a boy who grew bored while watching over the village sheep. போர்டு அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். க்ரூனா வளர்றது, அதாவது க்ரோன், இதுதான் அதோட இது. க்ரூ போர்டு while watching over the sheep, village sheep அப்படின்னா அந்த ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து இந்த ஆடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே அவனுக்கு சலிப்பாகி போச்சு, போர் அடித்து போச்சு. ஹி வாண்டட் டு மேக் திங்ஸ் மோர் எக்ஸைட்டிங். அதாவது அவனுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப கிளுகிளுப்பு கேட்குது. எக்ஸைட்டிங் அப்படின்னா ரொம்ப போர்டாக இல்லாமல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணுன்ற மாதிரி அவனுக்கு தோணுது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஸோ ஹி எல்ட் அவுட் தட் ஹி சா உல்ஃப் சேசிங் த ஷீப். அதாவது எல்லிங்னா எல்டு அப்படின்னா கத்துறது. அதாவது அந்த பையன் வந்து கத்துறான். என்னன்னு சொல்லி கத்துறான்னா, ஆட்டெல்லாம் அந்த ஒரு ஓனாய் வந்து துரத்துது அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ இதை கேட்டால் பக்கத்தில் இருக்கவங்க வில்லேஜர்ஸ்னால் கிராமத்து ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் சத்தம் கேட்டோன்னே வேகமாக ஓடி விடுறாங்க. எங்கடா எதுவும் ஓனாய் வந்துருச்சுன்னு இந்த பையன் கத்துறானே, நம்ம அதெல்லாம் விரட்டலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ஓடி வந்தால், ஹவவர் தே சா நோ உல்ஃப். அதாவது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே எந்த ஒரு ஓனாயுமே இல்லை அப்படின்னு. த பாய் வாஸ் அம்யூஸ்ட். இந்த பையனுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்ததை பார்த்து பரவாயில்லையே, நம்ம சொன்னோன்னே வர்றாங்க அப்படின்றத பார்த்தோன்னே இவன் கொஞ்சம் பூரிப்படைகிறான். பட் த வில்லேஜஸ் வேர் நாட். அதாவது இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் அந்த கிராமத்து மக்களுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்றது இந்த பேராகிராஃபில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேராகிராஃப். They told him not to do it again. Shortly after, he repeated this antic. The villagers came running again, only to find that he was lying. Later that day, the boy really sees a wolf sneaking amongst the flock. He jumped up and called out for help, but no one came this time because they thought he was still joking around. At sunset, the villagers looked for the boy. They told him not to do it again. தேனா இங்கே அந்த கிராமத்து ஆள்களை குறிக்குது, கிராமத்து மக்களை குறிக்குது. யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, டோல்ட் ஹிம், அதாவது இந்த பையன் இருக்காங்களே அவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி திருப்பி செய்யாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர் ஹீ ரிப்பீட்டட் திஸ் ஆன்டிக். ஆனால் இந்த இதெல்லாம் கேட்காம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறான்னு அந்த பையன் திருப்பியும் அவன் பண்ண மாதிரியே பண்ணுறான். என்ன பண்ணான், ஒரு கோமாளித்தனம் மாதிரி பண்ணுறான் இல்லையா, அதுதான் இங்கேயும் பண்ணுறான். ஆன்டிக்னா கோமாளித்தனம், ரிப்பீட்டட்னா திருப்பியும் அதே விஷயத்தை செய்கிறது. ரிப்பீட்டட் திஸ் ஆன்டிக்னா அந்த கோமாளித்தனத்தை திருப்பியும் செய்கிறான். தி வில்லேஜர்ஸ் கேம் ரன்னிங் அகெயின். அதாவது திருப்பியும் கிராமத்து மக்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்த்தது என்னமோ அவன் போய் சொன்னது மட்டும்தான் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. லேட்டர் தட் டே த பாய் ரியலி சீஸ் அ வுல்ஃப் ஸ்னீக்கிங் அமங்ஸ்ட் த ஃப்ளாக். அதாவது அந்த நாள், லேட்டர் தட் டேனா அந்த நாள் கடைசியில் த பாய் ரியலி சீஸ் அ வுல்ஃப். அதாவது அந்த பையன் வந்து உண்மையாலுமே ஒரு ஓனாயை பார்க்குறான். என்ன பண்ணுது அந்த ஓனாய்னா, ஸ்னீக்கிங் அமங்ஸ்ட் த ஃப்ளாக். ஸ்னீக்கிங்னா அப்படியே யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே நுழையிறது. எதுக்குள்ளே அப்படின்னா ஃப்ளாக்னா மந்தை, ஆட்டு மந்தை தான் ஃப்ளாக்னு சொல்லுவோம். அமங்ஸ்ட் த ஃப்ளாக்னா ஆட்டு மந்தைக்குள்ளே இந்த ஓனாய் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே நுழையுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹி ஜம்ப்ட் அப் அண்ட் கால்ட் அவுட் ஃபார் ஹெல்ப். அதாவது அந்த பையன் வந்து திருப்பியும் குதிச்சு ஆரவாரத்தோட ஹெல்ப்புக்கு கத்துறான். பட் நோ ஒன் கேம் திஸ் டைம் பிகாஸ் தி தாட் ஹி வாஸ் ஸ்டில் ஜோக்கிங் அரவுண்ட். அதாவது யாருமே வரலை. ஏன்னா திருப்பி இந்த பையன் வந்து எல்லாத்தையும் ஏமாத்துறான், அப்படி கோமாளித்தனம் தான் பண்ணுறான் அப்படின்றதுனால, விளையாட்டுக்காண்டி சொல்கிறான் அப்படின்றதுனால யாருமே வரல.
அட் சன்செட் த வில்லேஜஸ் லுக் ஃபார் த பாய். அதாவது சாயந்தரம்ன்றது சன்செட்டுன்றது இங்கே புரிஞ்சுக்கணும். அட் சன்செட் த வில்லேஜஸ் லுக் ஃபார் த பாய். சாயந்தர நேரத்தில் இந்த பையனை வந்து இந்த வில்லேஜ், அதாவது கிராமத்து மக்கள் எல்லாமே தேடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். He had not returned with their sheep. They found him crying. He told them that there really was a wolf and the entire flock was gone. An old man came to comfort him and told him that no one would believe a liar even when they are being honest. ஸோ அதோட மீனிங் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். He had not returned with their sheep. அதாவது இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆட்டு மந்தை வந்து இந்த பையனோடது இல்லை, இந்த பொதுமக்கள் வில்லேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட எல்லாத்தோட இதுதான் அந்த ஆடுகள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க போல், இந்த பையனை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா he had not returned with their sheep, அதாவது அவங்களோட ஆடு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். they found him crying, அதாவது தேன்றது பீப்புள், வில்லேஜர்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க மக்கள்லாம் இவன் அழுகிறத பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்றத விசாரித்தா, he told them that there was a wolf, அதாவது அங்கே உண்மையாலுமே ஒரு ஓனாய் வந்துச்சு. அண்ட் த என்டையர் ஃப்ளாக் வாஸ் கான், எல்லா ஆட்டும் வந்து இதையும் அது முடிச்சிருச்சு அப்படின்றத அங்கே சொல்கிறான் அந்த பையன். an old man came to comfort him and told him, அதாவது ஒரு வயசான ஒரு ஆள், ஒரு தாத்தா மாதிரி வந்து அந்த பையனை கம்ஃபர்ட்டிம்னா தேத்துறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க, அதை அழுதுட்டுருக்காங்க இல்லையா. அண்ட் டோல்ட் ஹிம் தட் நோபடி வுட் பிலீவ் a liar, அதாவது யாருமே போய் சொல்கிறவங்க நம்பவே மாட்டாங்க, எப்பயுமே நம்ப மாட்டாங்க. ஈவன் வென் தே ஆர் பீயிங் ஆனஸ்ட், அதாவது உண்மையே ஒரு தடவை சொன்னாலும் எப்பயுமே போய் பேசுகிறவங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றத இந்த ஐயா சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு எதுவும் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.